ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியில் சொல்கிறார், யாரும் விளக்கை ஏற்றி மரக்கால் அடியில் வைப்பதில்லை, விளக்கின் தண்டின் மேல் தான் வைக்கிறார்கள். நாம் ஒளிர்கிறோம், ஆனால் சரியான இடத்தில் ஒளிர்கிறோமா? We all shine, but do we shine in the right place? நாம் தவறான இடத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய ஒளி யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நாம் சரியான நபர்களுக்கு சரியான இடத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறோமா? அநேக நேரத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? எவ்வளோ செய்தேன், இவங்களுக்கு எவ்வளோ பார்த்துக்கினேன், அவங்களுக்கு நன்றி இல்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார், அந்த உதவியை அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தார்களா? அநேக நேரத்தில் நாம செய்கிறோம். எந்த இடத்தில் நம்முடைய ஒளிக்கு மதிப்பில்லையோ அங்கு நாம் ஒளிரக்கூடாது. இஸ் மை லைட் ரெஸ்பெக்டட் அண்ட் அக்செப்டட்? என்னுடைய ஒளி மதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 5வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உன்னதமான அழைத்தலை இன்று கொடுக்கிறார். நீங்கள் தான் உலகின் ஒளி என்று, நீங்கள் தான் உலகிற்கு உப்பு என்று நம்மை பார்த்து சொல்கிறார். மிகவும் உயர்ந்த வார்த்தைகள். ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மை எத்துணை அளவுக்கு உயர்த்துகிறார் என்பதற்கு ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் சான்றாக இருக்கிறது. To what extent Jesus raises us. He says, you are the salt of the earth, light of the world. இதை விட ஒருவர் நம்மை ஒருபோதும் புகழ முடியாது. ஆண்டவர் நம்மை அப்பேற்பட்ட ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கனவு அதுதான், நாம் உலகின் ஒளியாக, உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும் என்று. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான அழைத்தலை இறைவன் கொடுக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக அதற்கு ஏற்ற வாழ்வு வாழ இந்த திருபலியில் நாம் நம்மையே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாகக்கூடிய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உன் ஒளி விடியல் போல் எழும். இறைவாக்கினர் ஏசியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, பசிதோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்வதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய்.
அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றச்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு வசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவே செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மின்னுவர். எந்நாளும் அவர்கள் அசையுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மின்னுவர். அவர்கள் நெஞ்சம் நிலையாய் இருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மின்னுவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக மாற்ற முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்கால்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுள்ளோம். திருபலியின் தொடக்கத்தில் சொன்னது போல, நம்மேல் ஆண்டவர் வைத்திருக்கும் அந்த பெரிய கனவு, நாம் உலகிற்கு ஒளியாக உப்பாக இருக்கிறோம். ஒரு பெரிய மாண்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்மை அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்த்துகிறார் ஆண்டவர். ஒருபோதும் நம்மை அவர் தாழ்வாக பார்ப்பதே இல்லை. அதைதான் நற்செய்தியின் தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே வருவது. தொடக்க நூலிலிருந்து எப்பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக படைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ, அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல் மாபெரும் மாண்பு. நம்மை போல மனிதனை படைப்போம். அதை தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை விட்டு விலகி சென்றாலும் அவர் மீண்டுமாக நம்மை அணைத்து அரவணைத்து நாம் இழந்த அந்த மாண்பை மீண்டும் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து நற்செய்தியில், நான் உங்களை பணியாளர்கள் என்று அழைக்க மாட்டேன், உங்களை என் நண்பர்கள் என்று அழைக்கிறேன். தன்னுடைய நற்செய்தியை, தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு அவர் மாண்பு கொடுத்திருக்கிறார். இன்று உலகின் ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உலகின் ஒளி. முக்கியமாக 3 கேள்விகள். அந்த கேள்விகளின் அடிப்படையில் இன்று இறை வார்த்தையை தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். முதலாவதாக, இந்த அடையாளம், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், இந்த அடையாளம் நமக்கு எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒளியை போல உப்பை போல என்று சொல்லவில்லை, நீங்கள் தான் ஒளி. இப்பொழுதே ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உப்பாக இருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள் என்று சொல்வது போல, நீங்கள் ஒளியாக மாறுவீர்கள் என்று அவர் சொல்லவில்லை, நீங்கள் தான் ஒளி. நீங்கள் ஒளியை போல என்று சொல்லவில்லை. He is not saying you are like light. He says you are the light. அப்படி என்றால் இந்த ஒரு அடையாளம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? யாரெல்லாம் ஒவ்வொரு இறைவனுடைய பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோமோ, அந்த திருமுழுக்கு இறை வாழ்க்கையில் நமக்கு ஒரு பங்கை கொடுக்கிறது. We share in the divine life of God through our baptism. அதுதான் நமக்கு மாண்பு. That gives us not only our identity but also our dignity. நமக்கு நம்முடைய அடையாளத்தை மட்டுமல்ல, நம்முடைய மாண்பை நமக்கு உணர்த்துகிறது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று குருவானவர் நமக்கு திருமுழுக்கு கொடுத்த பொழுது, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பங்காளிகளாக மாறுகிறோம். நாம் பங்கேற்கிறோம் அவரில்.
அதைதான் ஆண்டவர் அநேக இடங்களில் வேறு வேறு விதங்களில் நமக்கு சொல்கிறார். எப்படி அவருடைய வாழ்வில் நாம் பங்கேற்கிறோம் என்று, அவருடைய மாண்பில் நாம் பங்கேற்கிறோம், அவருடைய உயிர்ப்பில் நாம் பங்கேற்கிறோம். அதையும் சொல்கிறார் ஆண்டவர். என்னில் விசுவாசம் வைத்தவன் ஒருபோதும் சாகான், என்னை போலவே நான் அவனை உயிர்த்தெழ வைப்பேன், என்னுடைய உயிர்ப்பிலும் அவனுக்கு பங்குண்டு. நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. யாராவது என்னை உண்டால் நான் அவனுள் இருப்பேன், அவர் என்னுள் இருப்பார். என்னை உண்பவர் ஒருபோதும் சாகார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பகிர்தலை தான் நற்செய்தி முழுவதும் நமக்கு உணர்த்துகிறார். எங்கிருந்து நமக்கு இந்த அடையாளம் கிடைக்கிறது, எங்கிருந்து இந்த மாண்பு கிடைக்கிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக திருமுழுக்கு பெறும் பொழுது அங்கிருந்து நமக்கு அந்த மாண்பு. நற்செய்தி முழுவதும் எப்படி நாம் இந்த இறை வாழ்க்கையில், இறை பிரசன்னத்தில், இறைவனில் நாம் பங்கெடுக்கிறோம் என்பதை தான் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய மாண்பை, அடையாளத்தை. இரண்டாவது கேள்வி, நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன், உப்பாக இருக்கிறேன் என்றால் உவர்ப்பு அற்று போகக்கூடாது. அந்த ஒளி எங்கு ஒளிர வேண்டுமோ அங்குதான் ஒளிர வேண்டும். மரக்கால் அடியில் இருந்தால் அந்த ஒளிக்கு மரியாதை இல்லை. அப்படியானால் இந்த அடையாளத்திற்கு, இந்த மாண்பிற்கு எது அர்த்தம் அளிக்கிறது? நற்செய்தி நமக்கு எங்கிருந்து இந்த அடையாளம் கிடைக்கிறது? From where do we get this dignity, this identity? It is through our baptism. இரண்டாவது கேள்வி, இந்த அடையாளம் எங்கு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது? Where do I realize this identity? Where do I realize this identity and make it meaningful? எங்கு இந்த அடையாளம் எனக்கு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது? அதைதான் இன்று எசாயா இறைவாக்கினர் முதல் வாசகத்தில் சொல்கிறார். ஆண்டவர் எதை நம்மை ஒளி என்று சொன்னாரே, அந்த ஒளி எங்கு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்பதை தான் எசாயா இறைவாக்கினர் அழகாக சொல்கிறார். எத்தனை பேர் நாம் கூர்ந்து இன்று முதல் வாசகத்தை கவனித்தோம் என்று தெரியவில்லை. மிகவும் அழகான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் எங்கு இந்த ஒளியை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும், எங்கு நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக நாம் மாற்ற முடியும் என்பதை எசாயா இறைவாக்கினர் நமக்கு சொல்கிறார். மீண்டுமாக வாசிக்க கேட்போம். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், பசித்தோருக்கு உங்கள் உணவை நீங்கள் தரும் பொழுது, தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், தங்க இடமில்லாதவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, உடையற்றோருக்கு காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், ஆடை இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஆடை கொடுக்கும் பொழுது, உடை இல்லாதவர்களுக்கு நீங்கள் உடை கொடுக்கும் பொழுது, உங்கள் இனத்தாருக்கு உங்கள் மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ? நாம் நம்மை எப்பொழுது மறைத்து கொள்வதில்லை. யாருன்னா வந்தா வீட்டுல சொல்றோம் இல்லையா, இல்லைன்னு சொல்லிடு, நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு. அதான் ஆண்டவர் சொல்றார். உங்களை நீங்கள் மறைத்து கொள்ளாத பொழுது, உங்களை நீங்கள் மறைத்து கொள்ளாத பொழுது, when you don't hide yourself. அநேக நேரத்தில் நம்ம பண்றோம் இல்லையா, யாருன்னா வரும்போது தேடின்னு இல்லைன்னு சொல்லிடு, நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு. அனைவரும் நிச்சயமாக அதை செய்திருக்கிறோம். ஆண்டவர் என்று சொல்கிறார், உங்களை நீங்கள் மறைத்து கொள்ளும் பொழுது, மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். இங்கதான் எசாயா இறைவாக்கினர் அழகான வார்த்தைகளை சொல்கிறார். அப்பொழுது உங்கள் ஒளி எப்படி இருக்கும்? விடியல் போல் எழும். விடியல் போல் இருக்கும். லைக் டான். விடிய காலையில சூரியன் ஏஞ்சிக்கும் போது ஒரு ஒளி வரும் தெரியுமா, இருட்டுல. அப்படி இருக்குமாம் நம்முடைய வாழ்க்கை. எத்தனை அழகாக எசாயா இறைவாக்கினர் சொல்கிறார். நீங்கள் ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கும் பொழுது, உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது, ஏழைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களை நீங்கள் மறைத்து கொள்ளாதிருக்கும் பொழுது, நீங்கள் விடை காலை போல உங்களுடைய ஒளி எல்லோருக்கும் ஒளிரும். அதைதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அந்த ஒளி எங்கு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது என்று சொன்னால் இங்குதான், இந்த இடத்தில் நாம் அந்த ஒளியை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறோம். இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி, எங்கிருந்து எனக்கு இந்த அடையாளம் கிடைக்கிறது? இரண்டாவதாக, இந்த அடையாளம் எங்கு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது?
Where can I make this identity meaningful? வெளுக்கு மரக்காலடியில் இருந்தால் அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் சொல்வது போல உப்பு உவர்பற்று போனால் அது வெளியில் கொட்டு மிதிப்பட வேண்டும். அதற்கு தான் அது பயன்படும், வேறு எதற்கும் அல்ல. இதை நான் அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும். எங்கு? எசாயா இறைவாக்கினர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைதானே மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இறுதி தீர்ப்பின் போது என்ன நடக்கும் என்பதில் நமக்கு சொல்கிறார். நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நான் ஆடையற்று இருந்தேன், எனக்கு உடுத்தினீர்கள். நான் அனாதையாக இருந்தேன், சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள். அதே வார்த்தைகளை தான் எசாயா இன்று கூறுகிறார். ஏழைகளை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளும் பொழுது, உணவு கொடுக்கும் பொழுது, உடை கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒளியாக மாறுகிறீர்கள். உங்கள் ஒளி எல்லோருக்கும் ஒளிரும் என்று சொல்கிறார். மூன்றாவது கேள்வி, இந்த அடையாளத்தை நாம் எங்கு வாழ வேண்டும்? எங்கிருந்து எனக்கு இந்த அடையாளம் கிடைக்கிறது? எப்படி இந்த அடையாளம் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது? மூன்றாவது கேள்வி, எங்கு இந்த அடையாளத்தை நான் வாழ வேண்டும்? எங்கு நான் ஒளியாக இருக்க வேண்டும்? எப்பொழுது நான் ஒளியாக இருக்க வேண்டும்? யாருக்கு ஒளியாக இருக்க வேண்டும்? யாருக்கு உப்பாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார், யாரும் விளக்கை ஏற்றி மரக்கால் அடியில் வைப்பதில்லை, விளக்கின் தண்டின் மேல் தான் வைக்கிறார்கள். நாம் ஒளிர்கிறோம், ஆனால் சரியான இடத்தில் ஒளிர்கிறோமா? We all shine, but do we shine in the right place? நாம் தவறான இடத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய ஒளி யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நாம் சரியான நபர்களுக்கு சரியான இடத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறோமா? அநேக நேரத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? எவ்வளோ செய்தேன், இவங்களுக்கு எவ்வளோ பார்த்துக்கினேன், அவங்களுக்கு நன்றி இல்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார், அந்த உதவியை அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தார்களா? அநேக நேரத்தில் நாம செய்கிறோம். எந்த இடத்தில் நம்முடைய ஒளிக்கு மதிப்பில்லையோ அங்கு நாம் ஒளிரக்கூடாது. Is my light respected and accepted? என்னுடைய ஒளி மதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? அதை நாம் பார்க்க வேண்டும். எல்லா இடத்திலும் ஒளிர முடியாது. என்னுடைய ஒளியை நான் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஒளிர்வேன். என்னுடைய ஒளிக்கு மதிப்பு இருந்தால் நான் ஒளிர்வேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களை மறைபணிக்காக அனுப்பும் பொழுது சொல்வார், நீங்கள் ஒரு ஊருக்குள் செல்லும் பொழுது அங்கு நற்செய்தியை அறிவியுங்கள். அங்கு உங்களுக்கு என்ன உணவு கொடுக்கிறார்களோ அதை உண்டு அங்கே இருங்கள். அதே நற்செய்தியின் இறுதியில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வார், ஒருவேளை உங்களை அவர்கள் ஏற்காவிட்டால், உங்களை அவர்கள் புறக்கணித்தால், அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறும் பொழுது உங்கள் காலடியில் இருக்கும் தூசியை கூட தட்டி விடுங்கள் அவர்களுக்கு விரோதமாக. ஏனென்றால் உங்கள் ஒளியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுக்கும் சொன்னது, எங்கு உங்களுடைய ஒளிக்கு மதிப்பு இருக்கிறதோ, எங்கு உங்களுடைய ஒளிக்கு மாண்பு இருக்கிறதோ அங்கு ஒளிருங்கள். அநேக நேரத்தில் நாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தவறான இடத்தில். அநேகருக்கு நாம் உதவுகிறோம், ஆனால் தேவையுள்ளவர்களுக்கு உதவுகிறோமா என்பதுதான். நிச்சயமாக நாம் உதவி செய்கிறோம், ஆனால் அந்த உதவி அவர்களுக்கு தேவையாக இருக்கிறதா? இன்று ஆண்டவர் நாம் உதவுவது மட்டுமல்ல, ஒளிர்வது மட்டுமல்ல, அதை சிறப்பாக சரியான இடத்தில் ஒளிர உதவ நம்மை அழைக்கிறார். இந்த மூன்று கேள்விகள், என்னுடைய அடையாளம் எங்கிருந்து எனக்கு கிடைக்கிறது? இந்த அடையாளம் எங்கு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது? இந்த அடையாளத்தை நான் எங்கு வாழ வேண்டும்? Where should I live this identity? கடைசியாக ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் ஒரு வசனத்தை சொல்கிறார், உங்கள் நற்செயல்களை பார்க்கும் மக்கள் உங்கள் தந்தைக்கு புகழ்ச்சி செலுத்தட்டும், அவரை போற்றி புகழட்டும். அப்படியானால்
அவர் வளர வேண்டும், நாம் குறைய வேண்டும். இந்த உப்பை எடுத்துக்கொள்வோம். உப்பு கரைந்து மறைந்தால்தான் அது சுவை கொடுக்கிறது. only when the salt disappears it gives taste. அந்த உப்பு மறைந்து விடுகிறது. அது உப்பு இருக்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது மறைந்த பொழுதுதான் ருசியாக மாறுகிறது. நாம் மறைய வேண்டும், ஆண்டவர் ஒளிர வேண்டும். நம் மூலமாக ஆண்டவர் ஒளிர வேண்டும். நம்முடைய புகழ்ச்சி அல்ல, இறைவனுடைய புகழ்ச்சியை ஓங்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ அழைத்தல். இன்று இந்த கேள்விகளை தியானித்த வண்ணமாக இன்றைய திருபலியில் நாம் இறைவனை பார்த்து கேட்கும் ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவரே, நான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிச்சயமாக என்னால் முடிந்த அளவுக்கு உதவுகிறேன். அது என்னுடைய குடும்பத்திற்கு இருக்கலாம், திரு அவைக்கு இருக்கலாம், என்னுடைய நண்பர்களுக்காக இருக்கலாம். ஆண்டவரிடம் நாம் கேட்பது, இன்று நான் சரியான இடத்தில் ஒளிர எனக்கு அருள் தரும். என்னுடைய தேவை உண்மையாகவே யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய உதவி கரத்தை நீட்ட உண்மையான இடத்தில் எங்கு நான் ஒளிர வேண்டும், எங்கு என்னுடைய உதவி கரத்தை நீட்ட வேண்டும் என்பதை எனக்கு காண்பியுங்கள். இல்லை என்று சொன்னால் நாம் மீண்டுமாக பரிதவித்து கொண்டிருப்போம். நான் இதை செய்தேன், அதை செய்தேன், அவர்கள் யாரும் நினைத்து பார்ப்பதில்லை என்று சொல்லி. எங்கு அந்த ஒளி உண்மையாக தேவைப்படுகிறதோ இறைவன் அதை நாம் கண்டு கொள்ள நமக்கு அருள் தர இந்த திருபலியில் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மை ஒளியாக உப்பாக உயர்த்திருக்கும் இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். அவர்தான் நம்முடைய இருள்களுக்கு எல்லாம் ஒளியாக, நமக்கு வாழ்வு தரும் ஊற்றாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அவரிடம் சொல்வோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், எமய ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தை ஆகிய இறை மக்களுக்கு ஒளியாகவும் உப்பாகவும் வாழவும், இறை மக்களை இறை நம்பிக்கையில் தளராமல் வழி நடத்த வேண்டிய ஞானத்தை அளித்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்க வழி செய்யவும், அனைவரையும் சம கண்ணோட்டத்துடன் பார்க்கவும் உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் இறை வார்த்தைக்கு இணங்க ஒளியாகவும் உப்பாகவும் வாழ்ந்து தியாகத்திலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடல் நோய்களாலும் மன உளைச்சலாலும் ஆதரவு ஏதுமின்றி வாழும் மக்கள் ஒருபோதும் மனம் தளராமல் இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பார் என்ற நம்பிக்கையை அவரின் உள்ளத்தில் விதைத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் நாம் இருளை நீக்கும் ஒளியாக இருக்கிறோம். நம்மையே நாம் கரைத்து கொண்டு நம்முடைய குடும்பத்திற்கு உவப்பை சேர்க்கும் உப்பாக இருக்கிறோம். அதற்கு ஏற்றவாறு வாழ நம் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவிட ஜெபிப்போம். எனக்காக ஜெபியுங்கள் என்று அநேகர் நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் நினைத்து அவர்களுக்காக உருக்கமாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, நீர் உம்மையே முழுமையாக எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வாழ்வை, உம்முடைய மாண்பை, உம்முடைய உயிர்ப்பை அனைத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் எங்களுடைய அழைத்தலை, எங்களுடைய அடையாளத்தையும் மாண்பையும் உணர்ந்து அதற்கு ஏற்ப வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.